விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க போஷியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். ஸோ வெறும் இந்த டிக்டாக் கிளிப்ஸை வச்சு 1 மினிட்ல 5 குயிக் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்க, ஷார்ட் ஹேரோ இல்லை கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கிறவங்க ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டு சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இங்கே இருக்கிற ஒரு போர்ஷனை எடுத்து ஸோ இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்து இதை ட்ராப் பண்ணிவிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷன் எடுத்து இதை ட்ராப் பண்ணிவிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்து இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை அழகாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிப். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஸோ கொஞ்சம் போர்ஷன் எடுத்துட்டு இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை ட்விஸ்ட், repeat, twist, repeat, twist. இதை இன்னொரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. ஸோ இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு தான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எடுத்து க்ரிஸ் பண்ணுறோம், க்ராஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பண்ணிட்டு கிளிப் வச்சு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் 3. இதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வச்சு போட போகிறோம் நம்ம. ஸோ இங்கே மிடில் வந்து நம்ம கொஞ்சம் ஹேர் எடுத்து இது ரப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். இங்கே ரொம்ப மேலே பண்ணிடாதீங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் தெரியும். ஸோ கொஞ்சம் பேக்கில் போயிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஓவர் ஹேரை வந்து எடுத்து இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சு அதையும் லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுள்ள விட்டு கீழே புல் பண்ணிவிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டு லாக் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிட்டிங்கன்னா தேர்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி. ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் 4. இது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதில் இங்கே கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இதை அழகாக நம்ம நார்மலாக எப்படி பின்னுவோமோ அப்படி அழகாக பின்னிக்கணும். ஸோ இந்த மாதிரி பின்னிட்டு கொஞ்சம் இதை நம்ம லூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கிளிப் வச்சு இங்கே அழகாக குத்திக்கணும். ஸோ அதே மாதிரி இது சைட் கொஞ்சம் போர்ஷன் எடுத்துட்டு ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக புல் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் இதை வச்சு கிளிப் வச்சு இங்கே கிளிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க பண்ணது மாதிரி பார்த்துட்டு ஒரு போட்டோ ஷூட்காகவே டிவோர்ஸ் பண்ணுவாங்க இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேப்ஷன்லேயே நான் போட்டிருந்தேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி, நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அதுலேருந்து வெளியே வாங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்காக வெளியே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம லைஃப் பார்ட்னர் எவ்வளோ ரிச்சாக வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்றதே வந்து நம்ம அம்மா அப்பா சொத்தே நமக்கு வந்து பெர்மனெண்ட் கிடையாது லைஃப்பில். ஸோ இவங்க என்ன வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க லைஃப்பில். ஒரு 2 years வரைக்கும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்க. நான் 1 yearலேயே பிரிஞ்சிட்டோம். அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவே. செகண்ட் இயருக்கு அப்புறம் திடீர்னு பிளாக் பண்ணும்போது என் பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரியணும் வளரும் போது அவள் வீடியோ கால் பண்ணியிருக்கா அவள் டேடிக்கு, அந்த ஆள் ஃபோனை எடுக்கல. நான் அடி வாங்குறதும் இல்லாமல் அவளும் இதுதான் ஒரு ஆண் வந்து இப்படி தான் இருப்பார் போல் அப்படின்னு ஒரு ஆண் வர்க்கத்தையாக வந்து வெறுத்திருப்பா. ஒரு ஆண்னா இப்படி தான் ஒரு பொண்ணை போட்டு அடிப்பாங்க போல், ஒரு டேடினா ஒரு மம்மியை அடிப்பாங்க போல் அப்படின்றது அவள் மனசில் பதிஞ்சிருக்கும். உங்களை தாங்குற ஹஸ்பண்டையும் உங்களை தூக்கி வச்சிருக்க ஹஸ்பண்டையும் போட்டு நான் இந்த மாதிரி மிதிக்க சொல்லலை, கிழிக்க சொல்லலை. என்னை மிதித்தவனே நான் மிதித்தேன், என்னை அழித்தவனை நான் அழித்தேன், அவ்வளோதான்.